நம்ம மல்லி சிறைக்குள்ள நம்ம விஜய் சார் கண்டிப்பா நம்ம மல்லியை பிரிஞ்சு போயிட்டு அந்த கரேசனுடைய வீட்டில் தங்கவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த ரொடைக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் காத்திருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடையை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க இந்த ரேணுகாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம மல்லியா இருக்கட்டும் நம்ம மனோகர் நம்ம அன்னபூர்ணியமாலாம் இவர் ரேணுகாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே அதை ஆதாரத்தோடு நிரூபித்து இவளுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு சொத்து தான் முக்கியம், இந்த கரேசனுடைய வீட்டில் போனால் தான் நம்ம அதை வந்து எடுக்க முடியும், இந்த வீட்டில் இருந்தால் நம்மளுடைய வேஸ்ட்டை வந்து கழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரேணுகை கிளம்பி நம்ம கதிரேசனுடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இப்போது அந்த கதிரேசனும் அந்த நிஷாவும் எனக்கு உடனே நம்ம மல்லிக்கு கால் பண்ணி இப்படி தான் ரேணுகா கிட்ட ஃபோனை கொடுமான்னு சொன்னோடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு அப்போ தான் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறமா நம்ம மல்லி சரி இப்போதைக்கு இப்போ ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த கதிரேசன் பயங்கரமாக கோபமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மல்லி என்ன உனக்கு என்ன விளையாடிட்டு இருக்க, என் பொண்ணு செத்தா உனக்கு பரவாயில்லையா, என் பொண்ணு இல்லாமல் போனால் உனக்கு பரவாயில்லையா, என் பொண்ணு இங்கே இருக்கா நீ நடனா அங்கே குளிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற, நீ உடனே கிளம்பி மாப்பிள்ளையை எங்கே கிளம்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேசன் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லியும் நம்ம விஜய் சார் வீட்டுக்கு போகும்போது நம்ம மல்லியை எனக்கு வீட்டுக்குள்ளேயே நீ வர வேணாம்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் பயங்கரமான கோபத்தில் வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லியை மகன்னு சொல்லிட்டு இருந்து இப்போ இந்த கதிரேசன் இப்படி பேசும்போது நம்ம மல்லிக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மல்லிகை நம்ம விஜய் சார் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த நம்ம வெண்பாவுடைய இது வந்து ப்ராஜெக்டை வந்து உடச்சதுனால தான் நம்ம மல்லி நம்ம விஜய் சார் அதை வாங்க வந்து போயிருந்தாங்க. உடனே இந்த ரேணுகா நம்ம மல்லி நம்ம விஜய் சார் அங்கேருந்து இப்போ எனக்கு வீட்டுக்குள்ளே போகாமல் இப்போ எனக்கு கிளம்பி இங்கே வந்துட்டா இல்லையா, அந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா அதை வந்து கேட்டுக்கிற நிலைமையிலேயே இவ வந்து இல்லாமல் போயிட்டா. அப்போ தான் நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கதிரேசன்கிட்ட ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிஷா நீங்கள் எதுவுமே வந்து சொல்ல வேணாம், நீங்கள் எத்தனை பார்த்துக்கிட்ட லட்சணமே வந்து போதும், என்னுடைய அக்காவை இதுக்கப்புறமா நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம விஜய் சாருமே ரொம்ப சந்தோஷம், நீ பார்த்துக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் வந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் அந்த நிஷா என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னுடைய அக்கா வந்து சரியாகணும் அப்படின்னா, ரேணுகா சரியாகணும் அப்படின்னா அதுக்கு நீயும் உங்கள் பொண்ணும் இங்கே இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மல்லியை தவிர நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து தங்கணும், இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம மல்லிக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சாருக்கு என்ன சொல்கிறதுனே சொல்லிட்டு தெரியல. நம்ம விஜய் சார் பதினேக்கா அப்படியே 2 நிமிஷம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய் சார் பதினேக்கா அப்படியெல்லாம் வந்து தங்க முடியாது, நீங்கள் வந்தால் அங்கே வாங்க, இல்லை அப்படின்னா நானும் வெண்பாலாம் இங்கே வரமாட்டோம், வெண்பா ஏற்கனவே இங்கே வந்து தங்க முடியாது, வெண்பாவுக்கு இவங்களை பார்த்தாவே பிடிக்கல, வெண்பா வந்து மல்லி இல்லாமல் இருக்க மாட்டா, நான் எனக்கு வெண்பாவுடைய சந்தோஷம் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் சார் வந்து சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இதுக்கப்புறமா நான் ரேணுகாவை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் தவிர இங்கேயெல்லாம் என்னால் தங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் வந்து அடித்து சொல்லிவிட்டு அங்கேருந்து பதினேக்க கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் இந்த கரேசனும் நிஷாவும் பயங்கரமாக பதினேக்க பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படின்னா இத்தனை நாள் மட்டும் நான் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.